அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 அந்த எக்ஸாம் தேர்வு முடிவுகள் தற்போதைய நிலை என்ன, அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் அதை நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஸோ தற்போதைய நிலை ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் இருக்குதுன்னு சொன்னோம். மீண்டும் அந்த கோர்ட் கேஸ் எப்போ ஹியரிங் வருது, ஸோ அதை பற்றி நம்ம ஒரு முக்கியமான ஒரு டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? டிசம்பர் 7ஆம் தேதி நடந்த சுகாதார ஆய்வாளர் எழுத்துத் தேர்வில் நடந்த முறைகேடு தொடர்பாக 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கருணாகரன் வழங்க கேட்கலாம். கருணாகரன், விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். அதாவது குமரி மாவட்டம் விலவங்கோடு பகுதியைச் சேர்ந்த கதிர் ஜாக்சன் என்பதால் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில். அந்த மனுவில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையில் 1429 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களுக்கு நிரந்தரமாக நிரப்புவதற்கு டிசம்பர் 7ஆம் தேதி தேர்வு நடந்தது. இந்த தேர்வில் பல்வேறு முறைகளில் நடந்தது. செல்போன்கள் பயன்படுத்தப்பட்டது. எனவே மறுதேர்வு நடத்த வேண்டும் என்று மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி புகழேந்து முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மருத்துவ தேர்வு வாரியம் சார்பில் 13 தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பதில் மனுவில் அனைத்து தேர்வு மையங்களிலும் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்தோம். அப்பொழுது புதுக்கோட்டையில் உள்ள ஒரு கல்லூரியில் உள்ள தேர்வு மையத்தில் தான் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்தது. அதில் மொபைல் போன்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் 4 தேர்வர்கள் உள்ளிட்ட 2 கண்காணிப்பாளர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குற்ற எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அங்குள்ள காவல் நிலையத்தில் புதுக்கோட்டை வல்லத்திரி கோட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தேர்வர்களிடம் உரிய விளக்கம் கேட்கப்பட்டது. ஏன் உங்களை மற்ற போட்டித் தேர்வுகளில் பங்கேற்க அனுமதிக்க தடை விதிக்க வேண்டும், இது குறித்து உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. மற்ற எந்த தேர்வு மையங்களும் எந்த விதமான முறைகளும் நடைபெறவில்லை என்பது உறுதியாகியுள்ளது. மேலும் தேர்வு வெளிப்படையாகவே நடத்தப்பட்டது. துணை கலெக்டர் அதிகாரி தலைமையில் தேர்வு கண்காணிக்கப்பட்டது என்று அந்த பதில்மொழியில் கூறப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையை வருகிற 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் அதுவரை பணி நியமன ஆணை வழங்கக்கூடாது எனவும் உத்தரவிட்டுள்ளார். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கருணாகரன். ஸோ 1429 காலி பணியிடங்களுக்காக நடத்தப்பட்ட இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சுகாதார ஆய்வாளர் நிலை 2 இந்த போஸ்டிங்கான தீர்ப்பு என்பது 24ஆம் தேதி வரவுள்ளது. எனவே தேர்வர்கள் நேரத்தை வீணடிக்காமல் மீண்டும் நன்கு படிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தெய்வத்தான் ஆகாதினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். நன்றி, வணக்கம்.